போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2025 ஜனவரி மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமே. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி 2025 வருடத்தினுடைய முதல் மாதம் இல்லையா? இந்த மாதத்தில் ஒரு நல்ல நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வருடத்தில் ஒரு புத்துணர்ச்சியோடு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களும் நம்ம செயல்படுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வலுவாக அமைஞ்சிடும். இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சிட்டோம்னா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும், பாசிட்டிவ் திங்கிங் வந்துடும். ஓகே, நம்ம ரெடி ஆகிடலான்னு. ஏன்னா இந்த கோள்களினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறோம், கிரகங்களினுடைய பெயர்ச்சி ஒரு இடத்துலையும் சுழன்று வருது இல்லையா? இதை வச்சுட்டு பொது பலனாக கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஆங்கில மாத தேதிகளை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்கு உண்டான பலன்களை நாம் பார்க்குறோம். இந்த ஒரு மாதத்தில் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே. இந்த ஜனவரி மாதத்தில் 2025 கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதம். பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, ஜென்ம சனியால் ரொம்ப தொந்தரவாக இருக்குது, ரொம்ப மனக்குழப்பங்கள் இருக்குது. அடுத்த சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே, இப்படியெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருந்த கும்பராசி நண்பர்களுக்கு மனம் ஒரு தெளிவடையக்கூடிய மாதம், ஒரு நல்ல புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய மாதம். இறைவனுடைய அனுகிரகத்தோடு நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படுது. இந்த மாதத்தில் பாருங்கள், கொஞ்சம் கடன் சுமைகள் எல்லாம் குறையும், எதிரிகளினுடைய ஆளுமை குறையும். நம்ம நிறைய பேர் நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக என்ன செய்திருப்பாங்க, கும்பராசி நண்பர்களை நிறைய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கியிருப்பாங்க. வேலையில் அதிகமான பளு ஏற்பட்டிருக்கும், வேலைப்பளு அதிகமாக இருக்கும், வேலையினுடைய பாரம் அதிகமாக இருந்திருக்கும். உயர் அதிகாரிகள்கிட்ட நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்தோம் நன்மதிப்பு இல்லாமல்லாம் சிறிது நாட்களாக கும்பராசி நண்பர்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்திருப்பாங்க. இந்த மாதத்தில் வேலையில் ஒரு நல்ல அனுகூலமான விஷயம், நமக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகிறத உங்களால் கொஞ்சம் உணர்ந்துக்க முடியும். நமக்கு என்ன நார்மலாகவே நமக்கு என்ன தோணும், பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் தோண ஆரம்பிச்சிடும். இந்த மாதத்தில் தாயாரினுடைய அனுகூலத்தோடு சிறப்பான பலன்கள், இடத்துலையோ வாகனம் சார்ந்த விஷயத்திலேயோ ஒரு அனுகூலமாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இந்த மாதத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு ஏற்படுது. இந்த ஜனவரி மாதம்னு சொல்லக்கூடியதே இறைவனுடைய அனுகிரகத்தோடு மனம் தெளிவாகிறதும் தாயாரினுடைய ஆரோக்கியத்தோடு சிறப்பான ஒரு பலனும், இடம் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்போடு இருக்குது. வேலையில் அனுகூலங்கள் எல்லாம் உண்டு. ஒரு குழந்தைங்க மூலமாக, உங்களுடைய குழந்தைங்க மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்டத்தை, ஒரு பெரிய செல்வாக்கு, ஒரு புகழ் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் உணர முடியும். உங்களுடைய குழந்தைகளால் ஒரு அனுகூலமான சூழ்நிலை, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, எதிர்பார்க்காத ஒரு பொருள் வரவு. நான் எதிர்பார்க்கலைங்க, இந்த இடத்துல இருந்து பொருள் வருங்கிறத நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி ஒரு லாபம் ஏற்பட்டது, ஒரு பொருள் வரவு ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில், இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுது. இருந்தாலும் சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது. சற்று சகோதர வழியில் கொஞ்சம் அனுகூலமாக நீங்கள் போய்க்க வேண்டியது அவசியம். உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். தேவையில்லாத வார்த்தைகளால் சில சிக்கல்களை நம்ம உருவாக்கிக்கக்கூடாது கும்பராசி நண்பர்கள் இந்த மாதத்தில். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் இல்லையா? எப்பொழுதும் நன்மையான விஷயங்கள் எல்லாம் சீக்கிரம் எடுத்துக்குவோம், விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போது கொஞ்சம் பொருளாதாரத்துலேயும் நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு நிறையா பொருள் வரவுலாம் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் செலவாகிறது, யார்கிட்டையாவது கொடுத்து நான் ஏமாறுறேன், இல்லை இவ்வளோ நாள் எனக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தது, இந்த மாதத்தில் ஒரு நல்ல வரவு இருக்குதுன்னு செலவுக்கு போயிடுவோம். ஆகையினால் செலவும் பயனுள்ள செலவாங்கிறத சிந்திச்சுட்டு செலவுகளை எல்லாம் செய்யுங்க. நன்மையான பலன்கள் எல்லாம் இந்த மாதத்தில் மேன்மையாக இருக்குது. இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். அப்போ நம்ம சொல்லும்போது, ஜோதிஷம் சொல்லும்போது நீங்கள் கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். நன்மையான பலன் இருக்குது, அப்படி இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது நல்லா இருக்கும். இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் எல்லாம் நடந்தாலும் நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தை சொல்லி அதை நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ, ஒரு விஷயம் நடந்துட்டதுன்னா என்ன சொல்லுவாங்க,
இதை இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்திருக்கலாமே, இதை சார்ந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்திருக்கலாமே, இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடாதுன்னு தான் மனித குலத்திற்கு இந்த இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவாங்க. வேதத்தினுடைய கண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை. இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒளியாக இருக்கக்கூடியது இந்த ஜோதிஷம் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா நிறையா வழிகாட்டுதல் இந்த ஜோதிடம் நிறைய விஷயங்களை குறிப்பு காட்டுது. அப்போ இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ உள் உணர்வு தான் உங்களுக்கு உறுத்தணும், உள் உணர்வு தான் உங்களுக்கு இதை ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த. நம்ம பேசுகின்ற பொழுதே நமக்கு இது வேண்டாம், இதை தவிர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருப்போங்கிற உள் உணர்வு வேலை செய்யணும். யாருக்காக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேச்சில் மட்டுமில்லை, நம்முடைய செயல்களும். நம்ம வாகனத்தில் போகின்ற பொழுது கொஞ்சம் சிறப்பாக இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், முதல்ல நம்மளுடைய உள் உணர்வு வேண்டாம், வேகத்தை குறைச்சிக்கலான்னு தோணணும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய காணொளிகளை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சரி இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளால் கவனமாக இருக்க முடியுதாங்கிறது வேணும்ல. இதற்கு தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது எதை சார்ந்த விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்கு தியானம் ரொம்ப அவசியம். தியானத்தை வீட்லேயும் செய்யலாம், அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையும் செய்யலாம். நிறைய விஷயங்கள் நம்ம குறிப்பு சொல்கிறோம். வீட்டில் உங்களுக்கு அந்த சூழ்நிலை உருவாகுதா, அந்த சூழ்நிலை உங்களுக்கு வீட்டில் இருக்கா, குழந்தைங்க இருப்பாங்க, சமையல் நடக்கும், வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, நம்மளுடைய வீடு அந்த அளவுக்கு சௌகரியமாக இருக்காங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சுட்டு, நமக்கு சூழ்நிலை சிறப்பாக இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க இல்லை, ஏதாவது ஒரு கோவில் உங்களுக்கு எங்கே மனம் ஒருநிலைப்படுதோ அந்த கோவிலுக்கு போங்க. இந்த சொல்லியிருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களில் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும், என்னுடைய தாயாரனுடைய அனுகூலம் கிடைக்கணும், அதே போல் தொழில் நல்லா வலுவாக இருக்கணும், இறை அருளால் அப்படிலாம் நம்ம என்னென்ன விஷயங்களை நேர்மறையாக சொல்கிறோமோ அதை எடுத்துக்கிட்டு விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு உள்ளுக்குள்ளார பதிவு செய்துக்கிட்டிங்கன்னா அதற்கான சூழ்நிலை வருகின்ற பொழுது உங்களுடைய உள் உணர்வு என்ன செய்யும், பல விஷயங்களை உங்களை காப்பாற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ இதற்கு தியானம் ரொம்ப அவசியம். யார் ஒருத்தங்க சொல்கிறதுனால மட்டும் மாறாது. இப்போ நான் சொல்லுகின்ற காணொலியை பார்ப்பீங்க, கேட்டுக்குவீங்க, ஆனால் மாறுமானா மாறுவதற்குண்டான சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். உங்களுடைய உள் உணர்வு மட்டும்தான் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போகும். ஆகையினால் நன்மையான பலன்கள் இந்த மாதத்தில் அதிகமாக இருந்தாலும் விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்தில் சற்று உங்களுடைய தியானத்தோடு இறை வழிபாட்டோடு மாற்றத்தை உருவாக்குவதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் செய்யுங்க. நன்மையான பலன்கள் நடக்கட்டும். தேக ஆரோக்கியத்தோடு பொருள் வளத்தோடு நல்ல தீர்க்க ஆயுளோடு இருக்க எல்லாமல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன். இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.